ஓம் சிவாய நமக. ஓம் கிருஷ்ணாய நமக. ஓம் நந்திவாகனாய நமக. ஓம் காமதேனாய நமக. ஓம் நாற்பத்தென்மராய நமக. ஓம் நாற்பத்தென்மர் குலதேவதாய நமக. ஓம் ஜானகல்வராய நமக. ஓம் தோகைமலை கோட்டை ஆளவட்ட கவுண்டர் மகா ஸ்ரீ தம்மக்க பீரகவுடராய நமோ நமோ நமக. ஓம் திருமலசாமி கவுடராய நமோ நமோ நமக. அந்த வானுக்கு 2 தீபங்கள், அன்பான உக்கலீர் காப்பு மகாஜன உறவுகளுக்கு அன்பான வேண்டுகோள். நமது சமுதாயத்தை பற்றிய வரலாறு மிகச் சிறந்த முறையிலே வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழன் 0247 என்கிற சேனல் வழியாக வெளிவந்துள்ளது. அதனை மேற்கு வாத்திபத்தியைச் சேர்ந்த ஸ்ரீமான் சிவலிங்கம் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதை பார்த்தும் தெரிந்தும் கண்ணுற்றும் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய விமர்சனங்களையும் வெளியிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓம் பராசக்தியே போற்றி. ஓம் மகாலட்சுமியே போற்றி. ஓம் நாராயணா போற்றி. ஓம் நமச்சிவாய போற்றி. ஓம் தென்னம்பட்டி கிராமம் கச்சானிபட்டியிலே அருளாட்சி செய்கின்ற விநாயக பெருமானே போற்றி. வெங்கடேச பெருமானே போற்றி. திம்மம்மாள் சாமியே போற்றி. பாப்பம்மாள் சாமியே போற்றி. பொம்மம்மாள் சாமியே போற்றி. செட்டியம்மாள் சாமியே போற்றி போற்றி. ஓம் பெருமாள் சாமியே போற்றி போற்றி. எல்லா வளமும் எல்லா நலமும் எல்லா செல்வங்களும் எந்நாளும் பெற்று மனிதர் வாழ்வாங்கு வாழ வேண்டுமென்றால் அந்தந்த பகுதிகளிலே சீரும் சிறப்போடும் புகழோடு வாழுகின்ற சான்றோர்களுடைய ஆசி தேவைப்படுகின்றது. அவ்வாறான ஆசிகளை எந்த நேரமும் எல்லோருக்கும் வழங்குகின்ற சான்றோர் பெருமக்களே, சான்றோர்களாக உருவாவதற்கு சத்தியமே வேதம், வேதமே சத்தியம், தர்மமே ஜெயம், கர்மமே புண்ணியம் என்று குடும்பத்துக்குள்ளே ஜீவ ஜோதி உலக்காக பிரகாசித்து வாழ்வாங்கு வாழ்ந்த
வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, உலகெங்கிலும் வாழுகின்ற காமுகுல, காப்பு, ஒக்கலிக மகாஜனங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நல்லதொரு நாளுக்கு பல வணக்கங்களை மிக பணிவன்போடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த நல்ல நாளிலே, நல்ல சூழலிலே, நல்லதொரு திருமணத்திலே இந்த தொடர் 9வது தொடராக உருப்பெறுவதற்கு காரணமாய் இருக்கின்ற திருக்கோவிலை சார்ந்திருக்கின்ற தயாதி பெருமக்களே, அதற்குள்ளே புகுந்து எல்லா நலனையும் உருவாக்குகின்ற புகுந்த வீட்டு பெண்களாய் உருவேற்றி இருக்கின்ற உருப்பெற்றிருக்கின்ற மகா சக்திகளே, இந்த குலத்திலே பிறந்து பிற குலங்களுக்கு பிறந்த வீட்டு பிள்ளையாய் சென்று பேர் பெற்று கொடுத்துக் கொண்டிருக்கின்ற பிறந்த வீட்டு பிள்ளைகளே, இந்த குலங்களிலே பிறந்து வெகு சிறப்பாக எல்லா நிலையும் எய்து கொண்டிருக்கின்ற செல்வ குழந்தைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் மறுமுறையும் வணக்கங்கள் பலவற்றை உரித்தாக்குகின்றோம். இந்த நல்ல நிலையிலே கடந்த தொடர் ஆண்டியகவுண்டன் ஊரிலே மதவனஞ்சி மாலை திருக்கோயிலிலே பதிவு செய்து அதை உலகெங்கிலும் பார்த்து பலவிதமான நற்கருத்துக்களை கொண்டிருக்கின்ற நன்மக்களே, இன்றைய 9வது தொடர் என்னவென்று நீங்கள் அறிய ஆவல் கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஆவலை இந்த திருக்கோவிலிலே இருக்கின்ற, இந்த திருக்கோவிலே அருள்பாலிக்கின்ற தெய்வங்கள் அத்தனை பேரையும் இங்கே குழுமி இருக்கின்ற சான்றோர்களோடு ஆசீர்வாதம் செய்து சிறப்பிப்பதாக இன்றைய நாள் அடியேனுக்கு படுகிறது. அந்த படிக்கு இந்த திருக்கோவிலுக்கு ஆளவட்ட கவுண்டர் அவர்கள் வந்து பொறுப்பேற்று இங்கே அத்தனை பேரையும் ஆசீர்வதித்து இந்த தொடர் வெளிவருவதற்கு முன்னோட்ட கருத்தையும் கூறியிருக்கின்றார். அவருக்கு இணையாக இங்கே வருகை புரிந்திருக்கின்ற, அவருக்கு துணையாக இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அத்தனை நன்மக்களுக்கும் இந்த தொடர் சிறப்பை சேர்க்க வேண்டும் என்ற ஆவல் இருப்பதை நன்கு அறிய முடிகிறது. அதன் வகையிலே கடந்த தொடரிலே நாம் கைலாயமலை தென்மேற்கு அடிவாரத்திலே காமு குலத்தவர் 48 யாதவ குலத்திலே 27 பேரும் ஒன்று சேர்ந்து ஓரிரு மாதங்கள் அல்லாது அரை ஆண்டுகளாக கலந்து பழகி காமுகுலம் என்றால் என்ன, யாதவ குலம் என்றால் என்ன, கிருஷ்ணர் என்றால் யார், சிவபெருமான் என்றால் யார், இன்னும் பிற தெய்வங்கள் என்ன, இன்னும் பிற லோகங்கள் என்ன, என்னென்ன மொழிகளிலே மனிதன் கற்று உணர்ந்து மேன்மை அடைய வேண்டுமோ அத்தனை மேன்மையையும் அடைய வைத்திருக்கிறார்கள் யாதவ குலத்தை சேர்ந்த 27 பேர்களும். அவ்வாறு அந்த 27 பேர் கற்றுக் கொடுத்த நாகரீகம், கற்றுக் கொடுத்த பண்பாடு, கற்றுக் கொடுத்த மரபு, கற்றுக் கொடுத்த அத்தனை சாத்தியங்களும் பெற்றுக்கொண்ட யாதவ குலத்திலே பெருமையோடு திகழ்கின்ற அந்த 27 பேரையும் அடிபணிந்து வணங்கி எல்லா கருத்துக்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறிய பிறகாக யாதவ குலத்தவரும் காமு குலத்தவரும் ஒரு தாய் பிள்ளையாக, ஒரு உறவுக்காரர்களாக அந்த இடத்திலே சங்கமிப்பதை இறைவனுடைய, சிவபெருமானுடைய, கிருஷ்ணனுடைய, அம்மனுடைய ஆசீர்வாதம் என்றே அத்தனை பேரும் கருதுவதாக வரலாற்று நூல்கள் நமக்கு மனதார தெளியப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே இந்த தொடரிலே, கடந்த தொடரிலே அந்த 27 யாதவகுல மகாஜனங்களும் 48 காமுகுல ஒக்கலிக மகாஜனங்களும் என்னவெல்லாம் கருத்துக்களை பரிமாறிக் கொள்கிறார்கள், என்னவெல்லாம் வருங்காலத்திற்கு அவர்கள் ஆலோசனை செய்கிறார்கள் என்கின்ற கருத்தை எளிமையாக எல்லோரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் சற்று நேரம் தெரிந்து கொள்ளலாமே. இந்த 9வது தொடரிலே, கடந்த தொடரிலே இந்த யாதவ குலமும் காமு குலமும் ஒன்றுபட்டு விட்டது என்கின்ற விவரத்தை
மேலோட்டமாக தெரிந்தோம். அதன் பின்பாக மனிதருடைய கோட்பாடு, தெய்வத்துடைய கோட்பாடு, விலங்குகளுடைய கோட்பாடு, சித்தர்களுடைய கோட்பாடு, ஞானிகளுடைய கோட்பாடு, முனிவர்களுடைய கோட்பாடு, துறவிகளுடைய கோட்பாடு அத்தனையும் அறிகின்ற ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது அந்த கைலாய மலை அடிவாரம். அந்த அடிவாரத்திலே காமு குலத்தவர்களும் யாதவ குலத்தவர்களும் கலந்து பேசி 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 உலகத்திலே நாம் எவ்வாறு வாழ்ந்தால் இறைவனுடைய பாதத்தை அடைய முடியும் என்கின்ற ஆய்வுகளை செய்து அதற்காக கருத்துக்களை கண்டுபிடித்தார்கள். அந்த கருத்துக்களை கண்டுபிடித்ததின் வாயிலாக அவர்கள் அறிந்து கொண்டதுதான், இந்த கருத்துக்கள் நம்முடைய தலைமுறையோடு நிறைவு பெற்றுவிடக் கூடாது, அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமே, அதுக்கு என்னவென்றுதான் ஆலோசனை செய்கிறார்கள். ஆக ஒரு சமூகத்திற்கும் இன்னொரு சமூகத்திற்கும் இடைவெளி நிறைய இருக்கிறது என்று நாம் முற்காலம் தொட்டு இக்காலம் வரைக்கும் அறிந்து கொள்ள வாய்ப்புகள் தான் இருக்கிறது. அதை அந்த காலத்திலேயும் அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள் என்பதற்கு சான்றுதான் அந்த காமு குலாதிபர்களும் யாதவ குலாதிபர்களும். ஆக அந்த யாதவ குலாதிபர்கள் நந்தனர் என்றும் கோபனர் என்றும் பாலனர் என்றும் வசுவனர் என்றும் தேவனவர் என்றும் கிட்டினர் என்றும் கரியனர் என்றும் மாரணர் என்றும் கஞ்சனர் என்றும் இருக்கிறார்கள். அவர்கள் யாதவ குலத்திலே இருக்கின்ற அந்த 9 குடும்ப தலைவர்கள். அவர்களுக்கு செல்வ குழந்தைகளாக நந்தனருக்கு லட்சுமி தேவம்மாள் மகளாகவும், கோபனருக்கு எல்ல கஞ்சம்மாள் மகளாகவும், பாலனருக்கு பேவனு திம்மம்மா மகளாகவும், வசுவனவருக்கு ஒன்னல் எடுக்கம்மா மகளாகவும், தேவனவருக்கு வீர நாகம்மா மகளாகவும், கிருஷ்ணருக்கு கௌரி லக்கம்மாள் மகளாகவும், கரியனருக்கு பொம்ம சக்கம்மா மகளாகவும், மாரணருக்கு கஞ்ச மதவானம்மா மகளாகவும், கஞ்சனருக்கு ராம சிக்கம்மாள் மகளாகவும் அவர்கள் ஒரு குடும்பமாக 48 காமுகுலத்தவர் ஒரு குடும்பமாக. ஆக இந்த 2 குலங்களும் அங்கே ஒரு குலத்தவராக பரிணாமிக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆக இறைவனுடைய கட்டளை இதற்கு எவ்வாறு இருக்கும் என்கின்ற சூழ்நிலையை அறிவதற்கு முன்பாக அவர்கள் ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு தலைமுறையினராக வாழ்ந்தாலும் அடுத்த தலைமுறை எவ்வாறு உருவாக வேண்டும் என்கின்ற சிந்தனை வருகிறது. ஆகவே அந்த 9 யாதவ குலத்திலே தோன்றிய அந்த பெண் மகவுகள் தேவதைகள் போலும், தெய்வங்களுக்கு அடுத்த நிலையை போலவும், எல்லா பிரகாசமும் பொருந்தி இருக்கின்ற லட்சுமி கடாசம் பெற்றவர்கள் போல் திகழ்கிறார்கள். அவ்வாறாக திகழ்பவர்களை எவ்வாறு வாழ்க்கையிலே நெறிப்படுத்த வேண்டும் என்கின்ற விவரத்தினை காமுகுலாதிபர்கள் தெரிந்து கொள்வதற்காக அந்த காமுகுலத்திலே 48 பேர் தோன்றி இருக்கிறார்கள், உருவாகி இருக்கிறார்கள். அவர்கள் கைலாய மலையிலே தேவகணமாக 20 ஆண்டுகள் இருந்து கைலாயத்தை காப்பு என்கின்ற பெயரை பெற்று கலியுகம் பிறந்த பிறகாக அவர்கள் பூலோகத்திலே வந்து பூலோக வாசிகளுடைய வாழ்க்கையை ஏற்று நடத்துவதற்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையிலே இவர்கள் அத்தனை பேரும் 35 ஆண்டுகள் நிறைந்த வாலிபர்களாக இருக்கிறார்கள். ஆக இறைவனுடைய படைப்பிலே தேவகணத்தை விட்டு மனித உரு பெற்று மனித கணமாக மாறி மனிதனுடைய கொள்கைகளை கடைபிடிப்பதற்காக தயாராக இருக்கின்ற நிலையிலே நாங்கள் இந்த 9 பெண்கள் இருக்கிறார்கள். அந்த 9 பெண்களை என்ன செய்வதென்று காமு குலத்தவர் தலைவராக ஞானக்கல்வரை நியமித்து ஆலோசனை கேட்கிறார்கள். அந்த ஆலோசனையாகப்பட்டது கடவுளை மனிதர் கலியுகத்திலே கண்ணிலே காண முடியாது. ஆக வேண்டுதல் மூலமே நாம் அவரிடம் குரல் மூலமாகத்தான் நாம் பதிலை பெற முடியும் என்கின்ற கருத்தை முன்வைத்து இந்த காமகுலத்திலே உருவான உற்பவமான 48 பேரும்
கைலாய மலை அடிவாரத்திலே வடக்கு முகமாக திரும்பி சிவபெருமானை வழிபடுகிறார்கள். தேவாதி தேவா, மகா சக்தியிலும் நிறைந்திருக்கின்ற சிவபெருமானே, உங்களை நம்பி நாங்கள் இருப்பதாக இந்த கலியுகம் அமைந்திருக்கிறது. நந்தி வாகனமும் அதையே கூறிவிட்டார். ஆக அடுத்தது மனித கணமாக வாழ வேண்டுமென்றால் மனிதனுக்கு விவாகம் வேண்டும், குழந்தை செல்வம் வேண்டும், விளைநிலம் வேண்டும், வீடு வாசல் வேண்டும், வழிபாடு செய்வ தெய்வ திருக்கோயில்கள் வேண்டும். இதற்காக அத்தனை வளங்களும் வேண்டுமே, என்ன செய்வது என்கின்ற ஆலோசனையை இறைவன் முன்பாக அத்தனை பேரும் வடக்கு நோக்கி பாத நமஸ்காரம் செய்து அவர்கள் கும்பிட்டு கேட்கிறார்கள். அப்பொழுது விண்ணிலே இருந்து சிவபெருமானுடைய குரல் அசரீரியாக கேட்கிறது. காமகுலத்திலே மனிதர்களுக்கு பாதையை காண்பிக்க உற்பவமாயிருக்கின்ற 48 நல்ல ஒரு நிலையை அடைவீர்கள் என்றுதான் ஆசீர்வதித்திருக்கிறோம். இருந்தாலும் அவ்வப்பொழுது உங்கள் மனங்களிலே ஏற்படும் கருத்துக்களுக்கு அசரீரியாக விடை சொல்லவும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம், என்னவென்று கேளுங்கள் என்று கேட்கிறார். ஆக அப்படி அசரீரியாக சிவபெருமானுடைய குரல் கேட்டதற்கு அத்தனை பேரும் அகமும் முகமும் மகிழ்ந்து நன்றி நன்றி என்று மகிழ்ச்சி குரல் எழுப்பி யாதவ குலத்திலே இருக்கின்ற 9 மகான்களை அவர்களுடைய துணைவியார்களோடும் அவர்களுடைய செல்வ புத்திரிகளோடும் ஆண் வாரிசு இல்லாதவர்களோடும் குடும்பஸ்தர்களாக உறவினர்களாக பழக வாய்ப்பு ஏற்பட்டு விட்டது. அவ்வாறு பழக வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும் பொழுது அதை ஆய்வு செய்யும் பொழுது கிருட்டிணரும் சிவபெருமானும் அவர்கள் மாமன் மைத்துனர்களாக இருப்பதை அறிகிறோம். அவ்வாறு அறிந்திருந்தாலும் விவாகம் செய்வது பொருத்தம் வருமா, பொருத்தம் வராதா, இதற்கெல்லாம் எங்களை படைத்த நீங்கள் தான் விடை கூற வேண்டும் என்று மறுமுறையும் மனமுருகி வேண்டுகிறார்கள். அந்த நிலையிலே சிவபெருமான் பாலிலே உதித்த இருவருமே சமமானவர்கள் தான். யாதவ குலத்திலே உதித்தவர்களும் பாலிலே உதித்தவர்கள் தான். காமதேனு பாலிலிருந்து உருவானவதும் காமுகுல உக்கைகள் தான். ஆக உங்களுக்குள் உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை, இரு குலத்தவரும் சமம்தான். ஆக ஒரு சிறு ஆலோசனையை மேற்கொள்ளுங்களேன். அங்கே மாமன் மைத்துனன் என்கின்ற உறவு முறை இருந்தால்தான் திருமணம் என்கின்ற விவாகத்தை செய்ய முடியும். ஆக அங்கு இருக்கிறவர்கள் அண்ணன் தம்பி மட்டுமல்ல, அவர்களுக்குள்ளும் மாமன் மைத்துனன் இருக்கிறார்கள். ஆக உங்களுக்கும் உள்ளாக நான் கூறுகின்ற வழியிலே நீங்கள் மாமன் மைத்துனர் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் என்கின்ற விஷயத்தை கூறும் பொழுது இந்த விஷயம் வெகு மகிழ்ச்சியாகி காமு குலத்தவர் மனதிலே பதிந்து அந்த பதிலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இறைவா என்று 3வது முறையாக கோரிக்கை வைக்கிறார்கள். அதனை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் விண்ணிலே இருந்து அசரீரியாக உண்டேனவரும் ஜானக்கல்வரும் 2 பெண்களை மணக்கலாம், ஜல்தேனவரும் ஆவணவரும் 2 பெண்களை மணக்கலாம், பசிலனவரும் எம்மேனவரும் 2 பெண்களை மணக்கலாம், தசலேனவரும் வடவனவரும் 2 பெண்ணை மணக்கலாம், தானியதவர் 2 பெண் 1 பெண்ணை மணக்கலாம். ஆக வந்த 9 பெண்களை இருவர் அண்ணன் தம்பிகளாக பாவித்து மற்ற இருக்கிற 7 பேரையும் நீங்கள் உறவின் முறையினராக பாவித்துக் கொள்ளுங்கள். ஆக லட்சுமி தேவம்மாவும் எல்ல கெஞ்சம்மாவும் திருமணம் செய்கின்ற உண்டேனவரும் ஜானக்கல்வரும் ஒரு பங்காளிகள். தேவனு திம்மம்மாவும் ஒன்னல் எடுக்காமாவும் திருமணம் செய்கின்ற ஜல்தேனவரும் ஆவினவரும் ஒரு பங்காளிகள். வீர நாகம்மா வீர லக்கம்மா திருமணம் செய்கின்ற பசலினவரும் எம்மேனவரும் ஒரு பங்காளிகள். பொம்ம சக்கம்மாவும் கஞ்சி மதவாணி அம்மாளும் தசலினவருக்கும் வடவனவருக்கும் வாக்குப்படுவதால் அவர்கள் ஒரு பங்காளிகள். ராம சிக்கம்மா
தானியதவரை திருமணம் செய்து கொள்வதால் அவர் மற்றவர்களுக்கு எல்லாம் மாமன் மைத்துனர்களாக ஆகிறார்கள். ஆக இந்த முறையை கடைபிடித்து வருகின்ற இந்த நந்தன வருஷத்திலே ஆவணி மாதத்திலே 10வது தேதியிலே சிறப்பான வளர்பிறை திதியிலே சந்திர ஓரையிலே விவாகம் செய்து எல்லா சிறப்பும் பெற நான் மனமகிழ்ந்து ஆசி கூறுகிறேன். அவ்வாறு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்யும் பொழுது உங்களுக்கு தேவையான, பெண்ணுக்கு தேவையான அத்தனை சீர்வரிசைகளையும், அத்தனை உணவு பதார்த்தங்களையும், அத்தனை வகையான ஆவை தேவைகளையும், அத்தனை நகைகளையும் ஆகாயத்திலிருந்து, விண்வெளியிலிருந்து உங்களுக்கு தேவதைகள் கொண்டு வருவார்கள். உங்களுக்கு 7 அசுவங்கள் பூட்டிய குதிரை வண்டியும் திருமணத்திற்காக வரும். அந்த திருமணம் சொர்க்கத்திலே எல்லா வகை மேன்மையும் பொருந்தி இருக்கின்ற கிருஷ்ண பெருமானுடைய ஆதரவோடும் ஆசீர்வாதத்தோடும் நடைபெறும். இந்த விஷயத்திற்கெல்லாம் வெகு விரைவிலே நீங்கள் அவர்களை சென்று, யாதவ குலத்தினரை சென்று நீங்கள் ஆலோசனை கேட்டு அவருடைய அனுமதியை பெற்று இந்த விவாகத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். நாங்கள் என்றும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம், நாங்கள் உடன் இருப்போம், திருமணம் சிறப்பாக நடக்கும் என்கின்ற தகவலை வெகு சிறப்பாக கூற 48 பேரும் வெகுவாக சந்தோஷித்து வெகுவாக மகிழ்ந்து தங்களுடைய இறைவன் எல்லா மேன்மையும் கொடுத்திருக்கிறார், ஆயினும் அடுத்து இன்னும் இருக்கின்ற காமுகுலத்தவருக்கு எவ்வாறு திருமணம் செய்வது என்கின்ற கருத்தையும் கேட்கிறார்கள். அதற்கு இறைவன் கூறுகிறார், சிவபெருமான் எல்லா கணக்குகளையும் பார்க்காமல் அவர் மனிதனை படைக்க மாட்டார். அந்த கணக்குகள் இட்டு கூறுவது, நீங்கள் ஒவ்வொருவரும் அண்ணன் தம்பி மாமன் மைத்துனை வைத்துதானே விவாகம் செய்கிறீர்கள், அவர்களுக்கு அடுத்தடுத்து வருகின்ற வாரிசுகளை மீதம் இருக்கின்ற காமு குலத்தவர் முறை வைத்து திருமணம் செய்யுங்கள். நீங்கள் இருக்கின்ற பகுதிக்கு காமுபுரம் என்கின்ற பெயரையும் சூட்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான அத்தனை விதமான படிகங்களும் உங்களை தேடி விண்வெளியிலிருந்து உங்களுக்கு சிறப்பான வகையிலே நந்தி வாகன மகான் அனுப்பி வைப்பார். அவரும் நேரடியாக விவாகத்திலே கலந்து கொள்வார். ஆக உங்களுக்கு தேவையான வாத்திய கருவிகள் அத்தனையும், உங்களுக்கு வாத்தியம் இசைப்பதற்கு தேவாதி தேவர்களும் என்னுடைய கணங்களும் உங்களுக்கு வந்து திருமணம் நிறைவு பெறும் வரை 12 நாளும் இருந்து உங்களுக்கு அத்தனை வகையான மேன்மையும் கூறுவார். அந்த கூறுகின்ற ஆலோசனைப்படி திருமணம் செய்யுங்கள் என்கின்ற ஆசீர்வாதத்தை தந்து அவர் அசரீரியை நிறைவு செய்து கொள்கிறார். இந்த வகையிலே இதனை கேள்வியுற்ற இந்த 48 காமுகுல காப்பு உக்கலிக மகாஜனத்தின் அதிபர்களும் உளம் மகிழ்ந்து, உளம் பூரித்து, அகமகிழ்ந்து இறைவனை பலமுறை பணிந்து போற்றி புகழ்ந்து வணங்கி அந்த நாளை சிறப்புமிக்க நாளாக எண்ணி அவர்கள் உள்ளமெல்லாம் பூரிக்க இறைவனிடமிருந்து விடைபெற்று அவர்கள் இந்த தவகளை யாதவ குலத்திலே இருக்கின்ற அந்த 9 என கூட்டுத்தொகை வருகின்ற 27 பேரிடமும் கூறுவதற்காக தங்கள் முகத்தை திருப்பி சென்று கொண்டு நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி இறைவனுக்கும் நன்றி கூறி அவர்களை சந்திக்க செல்கிறார்கள். இந்த வகையிலே இந்த தொடர் இன்றைய நாளுக்கான சிறப்புகளை பெற்று உங்களிடமிருந்து நல்ல சிந்தனைகளை வர வைத்து அடுத்த சிந்தனையை அடுத்த தொடரிலேயும் தொடருவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு தொடரை இந்த நாளிலே இந்த திருக்கோயிலிலே வாய்ப்பளித்த அத்தனை மகான்களுக்கும் இறைவனுடைய நாமத்தை சொல்லி நன்றி கூறி அடுத்த தொடரிலே உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறோம் என்கின்ற தகவலை கூறி விடைபெறுகின்றேன். ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, நமோ நமோ நமக.